தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடக உலகில் முதன்முறையாக இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அமைப்பில் வருகின்ற மே 17 வைகாசி 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று கழிமைப்பட்டியில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக என அன்புடன் நடைபெற்ற பிடிக்கு இது உங்க ஊர் யூடியூப் சேனல். அன்பு சகோதரர்கள் முதல் முறையாக நாடகம் அமைச்சிருக்கிறாரு. நாடக அமைப்பாளராகவும் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கக்கூடியவருக்கு நல்ல ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு செந்தமிழ் மகனே நன்மகனே செந்தமிழ் மகனே நாரதன் இந்த காசிகனே நாவிடியதே மொழியதே நன்மகனே செந்தமிழ் மகனே நாரதன் காசிகனே உன் புகழ் சிவனானே நானும் விஜயத்திலே குணங்களும் ஒருங்கமையப்பட்ட நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசமுக வசரித்த உன்னை வாழ்க வல்லாமல் என் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி வரங்களை தெரிந்தவர்களால் கூட உங்களுக்கு நாவல் இருந்து ஒரு சில வரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டான் தகுந்த விவரமா கேளுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். சும்மா வாயை திறந்த உடனே எழுதி கொடுத்தாங்கிறதுக்கா எதையாவது பேசக்கூடாது. எழுதி கொடுத்தாங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னா கேட்ட இடத்துல கிடைச்சிருமா? எல்லா இடத்துலயும் கேட்டா கிடைக்காது. அப்புறம் ஏன் கேளுங்கள் தரப்படுங்கிற? கிடைக்க வேண்டிய இடத்துல கேட்டாதான் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் கேட்டா கிடைக்கும். அப்புறம் ஏன் கேளுங்கள் தரப்படுங்கிற? அதத்தான் நான் விவரம் சொல்லங்காட்டி நீங்க முந்திருக்கீங்க. அப்ப ஏன் அதான் சொல்றேன். ஆமா விவரத்தை கேட்கணும்ல என்ன ஏதுல சொல்றேன். நீங்க தான் கொடுப்பீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். கேளுங்கள் தரப்படும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டா கிடைக்கும் அர்த்தம். கேளுங்க கொடுத்துருவாங்க அர்த்தம். கேளுங்கள் தரப்படும். எல்லா இடத்துலயும் கேட்டா கிடைக்குமா? கிடைக்க வேண்டிய இடம் பார்த்து கேட்டாதான் கிடைக்கும். அப்புறம் ஏன் கேளுங்க தரப்படும்? தட்ட வேண்டிய இடத்துல முறையா பார்த்து தான் தட்டணும். தட்டி கெட்டா வருது. தட்டியதா கெட்டா வருது. யார் கேட்டது? தட்டி கெட்டா வெந்துற. தட்டி கெட்டது எங்க? தட்டி கிட்டினான்னு ஒருத்தன். சரி தட்டி கிட்டியது யாருமா? பொற்கை பாண்டியன். முறையோட தட்டினா முறை இல்லாமல் தட்டினா. முறை இல்லாமல் தட்டினதுனாலதான் இந்திரனாகப்பட்டவன். முறை தவறி தட்டினது யாரு? இந்திரன். முறையோடு தட்டினது பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு சில கையை வெட்டி பொற்கை கிடைத்தது. ஆமா முறை இல்லாமல் தட்டினதுனால அப்ப கேளுங்கள் தரப்படும்னு இனிமே சொன்னீனோ வாயை உடைச்சே அப்படியே பாத்துக்க. ஏன் இருந்த வளது தள்ளிச்ச வந்தவட வர உங்க சவுடாலு உங்க சட்டம் என்னடியா? இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளனா அந்த இடம் சுத்தமா. இருந்த வெள்ளம் குளம் இருக்குன்னு குளத்துல தண்ணி கிடக்குன்னு கிடக்கிற தண்ணி கடமையாவே கிடந்தா கொஞ்ச நாள்ல பாசி பிடிச்சிடும், அழுக்கு பிடிச்சிடும், தண்ணி கெட்டு போயிடும். ஆக அந்த வெள்ளத்தை கிடக்கிற வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிச்சுன்னு வை, அது போயிரும், புது தண்ணி வந்துருங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கல, அதான் உண்மை. நான் நினைக்கிறது இல்ல. இருந்த வெள்ளம் இருந்தாலும் வந்த வெள்ளம் தண்ணி நிக்க முடியும். அப்புறம் வெள்ளம் இல்லனா அந்த தண்ணி எங்க போகும்? வெறுமல்லமா கிடந்தா கூட தண்ணி எங்க நிக்கும்? அது எப்படிங்க? இல்ல எப்படிங்க? பள்ளத்தை நோக்கி தான் தண்ணி வரும். அப்படியா? உண்மைதான். நீர் வெள்ளம் எப்படி வரும்னா பள்ளத்தை நோக்கி தான் வரும். ஏற்கனவே இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தண்ணா தான் இடம் சுத்தமாக குளம் நல்லா இருக்கும். தண்ணீர் ஒரு தண்ணி தான். சரி நான் கேக்குறேன், சொல்லுங்க. மூவேலி 21 வெள்ளம். முதல் 7 இட 7 கடை 7 மூவேலி 21 வெள்ளம். இந்த மூவேலி 21 வெள்ளம் இருந்தாங்கல்ல, வள்ளல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய எண்ணத்துக்கான நினைவு வருவது ஒருத்தர் தான். யாரு? ஆமா வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்ல கர்ணன் தான். கர்ணனை தான் ஞாபகத்துக்கு வருவோம். ஆமா ஏன்னா கர்ணன் அப்பேற்பட்டவன். தன்னிடத்துல யார் வந்து தன்னுடைய உயிரே போயிருந்து தெரிஞ்சோம் இந்திரன் வந்து கேட்டாரு. இந்திரனாக வரல, வேதிகனாக மாறி வந்த இந்திரன்ட்ட தன்னுடைய உடன் பிறந்த கவச குண்டலத்தை அறுத்து கொடுத்தா. இது நம்முடைய உயிருக்கு கவசம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட கேட்டார். ஒருத்தர் கேட்டவருக்கு கொடுத்தே கொடுத்தான். கொடுத்தாலையா? தன்னோட தகப்பன் காப்பாத்துறவங்க தன்னோட மயனை காப்பாத்துறக்கா இந்திரன் வந்திருக்கா சொன்னாரு சூரியன். ஆனா சொல்லியும் கேட்கல. கேட்டாவா? அனங்குணம் திருச்ச முகத்தோட கொடுத்தாரு. ஏன் வந்தவன் யாசகம் கேட்டான். கேட்டவனுக்கு கொடுக்கணுங்கிற குணம் படைத்தவன். எதிரியாக இருந்தாலும் வந்தவங்களை வாங்க முக வளர்ச்சியோட வாங்கன்னு கேட்கணும். அந்த கர்ணு ஒரு இடத்துல கேட்டும் கொடுக்கல. எங்க கேட்டும் தான் கொடுக்கல. ஒரு மனிதனுக்கு தெய்வ உதவி இருக்கணும், இல்ல தாய் உதவி இருக்கணும், தந்தை உதவி இருக்கணும், இல்லாட்டா ஆசான் உதவியாச்சும் இருக்கணும். என்னங்க அறிவு இருக்கா? நீங்க அறிவு இருந்து நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல அறிவு இல்லாம நீங்க வந்திருக்கீங்க? என்ன உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்க? நான் தூக்கி வீசி வச்சிருக்கேன் அந்த பக்கம்.
சட்டம் கேட்டா கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லணும். வளவளன்னு ஏதோ விவரம் தெரிஞ்ச அது மாதிரி பேசக்கூடாது. உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு கணக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருவேன் நான். தெரிஞ்சா பதில சொல்லு, தெரியலையா தெரியலன்னு சொல்லு. எதுக்கு எங்க கேட்டு கொடுக்கல, கேட்டு கொடுக்கலன்னா யாருக்கு? அர்ஜுனோட மகனுக்கு. என்ன சொன்னாரு? திரும்பாதீங்க, அந்த பக்கம் திரும்பினாவே. நான் என்ன கேட்டேன் எனக்கு புரியுதா? வாரி வாரி வழங்கக்கூடிய கண்ணன் எதை கேட்டாலும் கரெக்டா கொடுத்தாரு. ஆனா ஒரு இடத்துல கொடுக்கல. அவ்வளவுதான். அர்ஜுனோட மகனுக்கு அபிமன்யனுக்கு தான் கொடுக்கல. எங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுக்கல கொடுக்கல ஏன் கொடுக்கல? எதுக்கு கொடுக்கல? என்ன கொடுக்கல? கொடுத்தா வெற்றி பெறுவது யாரு அப்படிங்கிறது கர்ணனுக்கு தெரியும். ஆனா தன்னோட நண்பனை காப்பாத்துங்கிற மட்டும் தான் என்ன வந்துச்சு. அதுமா பாரத போர் 13வது நாள் போர். இந்த 13வது நாள் போரிலே அர்ஜுனனை எல்லாத்தையும் திசை மாறி போக வச்சாங்க. ஏன்? அபிமன்யு என்ற ஒருத்தருக்கு மட்டும்தான் பத்ம வியூகம் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பத்ம வியூகம்னா தாமரை போன்ற வியூகம். இந்த பத்ம வியூகம் அமைத்து இந்த பத்ம வியூகத்துக்குள்ள உடைச்சிட்டு போக தெரிஞ்சவன் அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனால் அர்ஜுனனை திசை மாற்றி வேறு பக்கம் கொண்டு போனாங்க. இது தெரிஞ்சவன் யாருன்னா இன்னொருத்தன் அபிமன்யு, அர்ஜுனனுடைய பிள்ளை. இந்த அபிமன்யுவுக்கு உள்ள போக தெரியும், திரும்பி வெளியே வர தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சூழ்ச்சி. கிருஷ்ணன் அன்னைக்கு சுமத்திரட்ட சொல்லும் பொழுது, சுமத்திரட்ட சொல்றாரு, சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இதையெல்லாம் போறது வரையும் சொன்னாரு, திரும்பி வெளியில வரதுக்கு சொல்லல. அப்பொழுது சுமத்திரனுடைய கருவிலே இருந்தோ அபிமன்யு அதை கேட்டுக் கொண்டிருந்தான். விஷயம் எங்கதான் இருக்கு? கருவிலே இருக்கும் பொழுது உள்ள போறது வரையும் சொன்னாரு, திரும்பி வெளியில வர்றதை சொல்லல. அதனால வழி தெரியல அவனுக்கு. என்னன்னா அபிமன்யு, எனக்கு உள்ள போக தெரியும், நான் உள்ள போறேன். நான் போகும் பொழுது எல்லோரும் என்னை சேர்ந்து பின்தொடர்ந்து உள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம போய் அவர் இந்த பத்ம யுகத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அபிமன்யு போனால அபிமன்யுவை பின்தொடர்ந்து வந்த எல்லாரையும் ஒரே ஒருத்தை மட்டும் நிப்பாட்டிட்டான். பின்னாடி வந்த அனைத்து சேனையும் ஒரே ஒருத்தை மட்டும் உள்ள வரவிடாம நிப்பாட்டிட்டாம. அவன் பேரு தான் ஜெயத்ரதன் பேர் அவனுக்கு. ஏன்னா சிவன் கொடுத்த வரம். பாரத போரிலே பாண்டவருடைய படை அனைத்தையும் ஒரு நாளில் நீ ஒருவனாக நின்று எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படின்னு கொடுத்தார். அந்த வரத்தின் பொருட்டு அபிமன்யு பத்ம யுகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட பத்ம யுகத்தில் இருக்கின்ற பொழுது ஆயுதம் இல்லாத நிராயுதமணியாக நிற்கின்ற அபிமன்யு கர்ணனை பார்த்து கேட்கிறான், எனக்கு ஒரு ஆயுதம் முடியாது. கொடுத்தானா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கடன் தீர்க்க வேண்டும் என்பதற்காக கேட்டும் கொடுக்கல கர்ணன். ஆனா அவனுதான் கர்ணன் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆனால் ஒரு ஆயுதத்தை, எனக்கு ஒரு ஆயுதம் கொடு அப்படின்னு அபிமன்யு கேட்கும் பொழுது கொடுக்கல. நிராயுதமானியாக நின்று அபிமன்யுவை அழித்தார்கள். இன்றைக்கு பாவம் வந்துச்சு. மறுநாள் போர்ல என் பிள்ளைகளுடைய இறப்பிற்கு காரணம் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனை மறுநாள் போரிலே அழிக்கவில்லை என்றால் நானே தீ முட்டி இந்த தீயிலே விழுந்து இறந்து விடுவேன் என்கிறான் அர்ஜுனன். பார்த்தாங்க மறுநாள் போர்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம அர்ஜுனனை கொல்ல முடியாது, ரொம்ப சிரமப்படணும் அர்ஜுனனை கொல்றதுக்கு. ஆனால் ஜெயத்ரதனை காத்தால் அர்ஜுனனை அடிச்சிடலாம். மறுநாள் போர்ல ஜெயத்ரதங்கிற ஒருத்தனை காப்பாத்தி வச்சுட்டோம்னா தீ மூட்டி அதிலே விழுந்து அர்ஜுனனே இறந்துருவான், நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி மறுநாள் எல்லாரும் ஜெயத்ரதனை காப்பாத்துறதுல குறியா இருந்தாங்க. ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்தி அந்த பள்ளத்தாக்குள்ள ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அந்த கதையா தெரியுமா? என்ன சொல்லுங்க? நான் பேசுறேன். அபிமன்யனுக்கு தான் கர்ணன் கேட்டு கொடுக்கல. வாரி வாரி வழங்கக்கூடிய எல்லா தானமும் பண்ணாரு. ஆனா கர்ணன் ஒரு தானம் மட்டும் பண்ணல. மகாபாரத போர்ல யாரு வெற்றி பெற்றா யாரு தோல்வியிட்டா அந்த கதையை சொல்லி முடிச்சிருவாங்க. நீ ஏதோ அந்த கதையை பத்தி பேச போறேன்னு நினைச்சா யார் தோல்வி அடைஞ்சான்னு நீ வேற இடத்துக்கு போயிட்ட. இப்ப என்ன பண்றாங்க? ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அர்ஜுனே தேடி திரியா எங்கும் ஜெயத்ரதனை காணோம். உடனே என்ன பண்ணா, சூரியன் நஸ்தமனமாகக்கூடிய நேரம் வந்து விட்டது. தீயை முட்டி தீய வளம் வந்துட்டு இருந்தான். இப்படி தீய வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் ஜெயத்ரதனை மேல கொண்டு வர்றாங்க. அவன் போடுற சத்தம் இங்கு வரையும் கேட்டதும் அவனுடைய கூக்குரல். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு, அடே வாடா அர்ஜுனா, அந்த இருக்கிறது மாதிரி ஒரு கூக்குரல், அந்த திசையை நோக்கி உன்னுடைய பானத்தை போடும். அந்த பானம் அவன் தலையை எடுத்து கொண்டு போய் காட்டுக்குள்ள தவம் பண்ற அப்பங்கையில போய் சேரணும் அவன் தலை அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. இப்ப கிருஷ்ணன் கேட்கறேன், வாங்க, சூரியன் நஸ்தமனமாகி விட்டது, இதுக்கு மேலே போர் தொடுப்பது என்பது தவறு அப்படின்ற அர்ஜுனன் அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரு, சூரியன் மறையவில்லை, நான் தான் என்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு இவ்வளவு நேரம் சூரியனை மறைச்சு வச்சிருந்தேன் அப்படிங்கிற. இப்ப விஷயம் என்னன்னா, ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னா, அதுக்கு அர்ஜுனன் பானம் போட்டா அந்த அப்பன் தலையை கையில கொண்டே வச்சு இருந்தது. தலை விருத்தச்சித்திரனுடைய தலை, அதாவது விருத்தச்சித்திரனுடைய கையிலே ஜெயத்ரதனுடைய தலை இருந்தது. கையை கிட ஓட்டா அப்பனுக்கு தான் பிள்ளைங்க தான். இது கதை.
ஆனால் முதல்ல போர் நடக்க போகுது, போர்ல நீங்க எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் போய் கேட்க போனான். கேட்க போன துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்கும் பொழுது தலை பக்கமா உட்கார்ந்துட்டான். ஆமா, நீங்க எனக்கு தான் துணையா இருக்கணும்னு கேட்க போன அர்ஜுனன் கால் பக்கமா உட்கார்ந்துட்டான். விழித்து எழுந்தார். தூங்கி எழும் பொழுது முதல்ல பார்த்தது அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனனை பார்த்து 2 பேரும் என்னப்பா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, போர் நடக்க போகிறது, போர்ல நீங்க எனக்கு என் பக்கம் இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கேட்டுட்டாங்க. முதல்ல நான் தான் வந்தேன் அப்படிங்கிற துரியோதனன். அப்பதான் கிருஷ்ணர் பார்த்து சொன்னார், யோப்பா போரை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய அக்ரோணிகள் ஒரு பக்கம் இருக்கும், என்னுடைய படை சேனைகள் ஒரு பக்கம் இருக்கும், நான் ஒரு பக்கம் இருப்பேன். எந்த ஆயுதமும் ஏந்தாத நான் ஒரு புறம், என்னுடைய படைகள் ஒரு புறம். 2 பேர்ல எது வேணும், யாருக்கு என்ன வேணும்னு நீயே முடிவு பண்ணி அப்படின்னா. அர்ஜுனன் சொன்னா, ஐயா உன்னுடைய படைகள்லாம் எனக்கு தேவையில்லை, நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும். நீங்க என் பக்கத்துல இருந்தாலும் அர்ஜுனன் கேட்டு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்டான். துரியோதனன் கேட்டான், ஐயா ஆயுதமே ஏந்தாத கிருஷ்ணன் நமக்கு இருந்தா என்ன இல்லை என்ன அப்படின்னு சொல்லி, உன்னுடைய படைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். வாக்கு முதல்ல என்ன தெரியுமா, ஆயுதமே ஏந்தாத எந்த இடத்துலயும் ஆயுதத்தை நான் பயன்படுத்த மாட்டேங்கிறது தான் வாக்கு. ஆமா, கிருஷ்ணனுடைய வாக்கு தான். பாரத போர்ல எந்த இடத்துலயும் நான் ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார்ல. சொன்ன வாக்கு காப்பாத்தினாரா? காப்பாத்தலதா. என்ன பண்ணாரு? காப்பாத்தல. அவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன கேட்டா, சக்கராயுதத்தை எடுத்து சூரியனை மறைச்சு வச்சாரு. ஆயுதத்தை ஏன் எடுத்தாரு? ஆயுதத்தை பாரத போர்ல ஆரம்பிச்சு. பாரத போர்ல யாரு வெற்றி பெற்றா யாரு தோல்வியிட்டது அப்பதான் கேட்கும் பொழுது, யாரு பாரத போர்ல முழுமையா பார்த்ததுண்டா? யார் பார்த்தா? பார்ப்பரியனுடைய தலை பார்த்தது. பாப்பரியன் தலை மட்டும்தான். பாப்பரியன் கேட்கும் போது சொன்னா, யாரு வெற்றி பெற்றது யாரு தோல்வி பெற்றது எனக்கு தெரியாது, ஆனா பார்க்கும் இடைவெல்லாம் கிருஷ்ணன் மட்டும் தான் தெரிஞ்சாரு, வேற யாருமே இல்லை. அப்ப பஞ்சபாண்டவர்களை காப்பாத்துறதுக்காக துரியோதனன் போய் சகாதேவன்கிட்ட என்ன கேட்டார், நாங்க வெற்றி பெறணும்னா எந்த நேரத்துல நாங்க என்ன செய்தா வெற்றி பெறலாம்? அப்ப அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணுமா பலி கொடுக்கணுமா? அமாவாசை என்று பலி கொடுக்கணும்னு இவங்க அரவான பலி கொடுத்தாங்க. பலி சகாதேவன் சொன்னார். ஆனா சகாதேவன் துரியோதனுக்கு சொன்னார். கிருஷ்ணன் கேட்டாரு, உங்களை அழைக்கிறதுக்கு துரியோதனன் கேட்கிறா, அமாவாசை என்று களப்பலி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்ற கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, நாளை அமாவாசை, இன்றைக்கு போய் என்ன பண்ணாரு, தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டாரு. அப்ப அமாவாசை என்று சந்திரன் சூரியன் பார்த்தாங்க. நாளைக்கு தானே அமாவாசை, இந்த கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கே தர்ப்பணம் கொடுக்குறாரு, கொடுக்க கூடாதுன்னு 2 பேரும் கீழே இறங்கி வந்தாங்க. வந்தவங்க கேட்டாரு, எப்ப அமாவாசை எல்லாம் என்னடான்னு. சந்திரனும் சூரியனும் ஒரு சேர வரும் பொழுது நிலவு மறைக்கப்படுகின்றது, அமாவாசை தெரியாது, நிலவு தெரியாது, அதான் அமாவாசை. அப்படியா? இன்னைக்கு சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கீங்க, ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, அப்ப என்றுதான் அமாவாசை அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் கொடுத்தது அமாவாசை சரிதான்னு சொல்லி களப்பலி கொடுத்தாங்க. அரவானை 32 லட்சம் பொருந்திய ஒருத்தனை களப்பலி கொடுக்கணும். களப்பலி கொடுத்தா போரிலே வெற்றி பெறலாம். அப்படிங்கும் பொழுது பாண்டவர்கள் சார்பா களப்பலி கொடுத்தது அரவானை. அப்ப கௌரவர்கள் யாராவது கொண்டாங்களாமா? இல்லையா? 32 லட்சம் பொருந்திய ஒருத்தனை களப்பலி கொடுக்கணும்னு சொல்லி அந்த அந்த சாஸ்திர தர்மத்தை மீறாது சகாதேவன் துரியோதனன் சொல்லிட்டான். சொன்னதுனால 32 லட்சம் பொருந்திய கிருஷ்ண பரமாத்மாவை கொள்ள முடியாது, அர்ஜுனனையும் கொள்ள முடியாது. அப்ப அர்ஜுனனுக்கு உழுவிங்கிற நாகக்கண்டிகைக்கும் பிறந்த அரவான் 32 லட்சம் பொருந்தியவன், இந்த அரவானை கொள்ளலாம் அப்படின்னு போய் உழுவிட்ட கேட்டாங்க. வேற வழி இல்ல, எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் ஒருவன் அழிவதிலே பிழையில்லை என்று அம்மா கேட்டுக்கிட்டா. அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவனுக்கு தெரியாது, அரவானுக்கு ஒரு ஆசை தெரியாது, தெரியும் அர்ஜுனனுக்கு தான் பிள்ளைதாங்கிறது. அதனாலதான் உழுவிக்கிட்ட போய் கேட்டாங்க, அரவான் தான் பிள்ளைங்கிறாங்கிறது அர்ஜுனனுக்கு மிக நன்றாகவே தெரியும். அப்ப போய் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, என் 32 லட்சம் முடிஞ்ச சுத்தமான ஆண்மகனுக்கு ஒரு ஆசை என்ன, நான் கல்யாணம் பண்ணணும். ஏண்டா உன்னை நாளைக்கு கொண்டு வாங்கி இன்னைக்கு எதுலாம் கல்யாணம், யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா? இதே என்னுடைய கடைசி ஆசை, நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். சரி ஒண்ணும் தப்பு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கிருஷ்ண பரமாத்மா பெண்ணாக மாறி அரவானை திருமணம் செய்து கொண்டார். முதல் நாள் திருமணமாகி அன்று இரவு முழுந்து இருந்தாங்க. அடுத்த நாள் களப்பலி கொடுக்குறாங்க. அதனாலதான் இன்றைக்கும் விழுப்புரத்துல கூத்தாண்டவர் கோயில்ல அரவானுக்கு அன்று முதல் நாள் தாலி கட்டி இரவு முழுதும் அங்க இருப்பாங்க திருநங்கைகள். மறுநாள் காலையில தாலி அறுத்துருவாங்க. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவாக மதிக்கப்படுகின்றவர்களும் திருநங்கை அப்படிங்கிற ஒரு பெருமை மீது ஆலயம் கூத்தாண்டவருடைய ஆலயம். கூத்தாண்டவர் சொல்றோம்ல, ஏன் கூத்தாண்டவர் ஒரு பேர் தெரியுமா?
பாரத போர்ல என்னுடைய கையில ஆயுதம் இருக்கணும். நான் போரிட வேண்டும் என்று நினைத்தேன், போரிட என்னால் முடியவில்லை. ஆனா என் கையில ஒரு ஆயுதத்தை கொடுங்க, ஆயுதம் இருக்கின்ற பொழுது என் தலையை வெட்டுங்க என்ன, அது கூடயே தலையை வெட்டினாங்க. இவன் உடம்போட கையில ஆடினாராம் போரிடுவது போல, வாழை வீசியது ஆடியது போல இருந்துச்சு. அதனாலதான் கூத்தாண்டவர்னு பேரு. நல்லா அவனுக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. என்ன மகாபாரதம் பேச முடியல நேரத்தை. சரி, நான் கேக்குறேன், சொல்லுங்க. இந்த வந்த காரணம்னு என்னைய கேக்குறீங்க, எது கேக்குறேன்? வீடு தேடி வந்தவங்க எதிரியா இருந்தாலும் எதற்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன்னு கேட்கணும்ல. உங்களுக்கெல்லாம் யார் இப்படி சொல்லி கொடுத்தது? முடிக்க வேண்டாம். நாரதரை பார்த்து எனக்கு தெரியாதா? மகாபாரத பத்தி பேசுறீங்க, பேசுறீங்க, பேசுவாங்க. என்ன வேலையா வந்தேன்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன என்னைய கேக்குற? நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீ என்ன என்னைய கேக்குறது? நீங்க என்னைய தேடி வந்தீங்க, நான் கேள்வி கேட்டா நீங்க விளக்கம் சொல்லணும். உன்னைய தேடி வரதுக்கு நீ பெரிய மம்மா கொடுக்கு. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கப்பா? அங்க இருந்து வந்தீங்க. யாருங்க? சாதாரண ஒரு காட்டுல இருக்கீங்க நீ. யாருங்க? உன்னைய தேடி வந்ததுனால உனக்கு பெருமை கொடுக்கறதுன்னா பெருமை கொடுக்கணும். புரியுதா? அன்றைக்கு 63 நாயன்மார்களையும் சிவபெருமான் தான் தேடி வந்தாரு. ஏன்? அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், நம்முடைய பக்தியை, தன் மீது கொண்ட பக்தியை இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக. சிவபெருமான் 63 நாயன்மார்களையும் தேடி வந்ததுனால சிவனை விட 63 பேரும் பெரியார் பேசிட முடியுமா? அது எப்படி முடியாதா? மத்தன் பெரியவனா பகவான் பெரியவனா? வெடுத்து போய் வருது இந்த சும்மா சவுடால். நீங்க வந்த காரணத்தை சொல்றீங்களா? தெரியாது. நீ என்ன சொன்னீங்க பாரு, ஏறத்துல வந்தீங்க. எதுக்கு கேட்க போறீங்க? நீ என்ன என்னைய கேக்குறது? எதுக்கு வந்தீங்க? நான் எதுக்குனாலும் வந்திருப்பேன். என்னதுக்கு வந்தீங்க? என்ன வேலையாவது வந்திருப்பேன். அப்ப நான் காவல கேக்குறேன், நீங்க திரும்பி போங்க. கிளம்பி போங்க. ஆமா. இந்த இது ஒண்ணு இன்னொரு ஒண்ணு. ஏங்க திரும்பி போங்கன்னு தான் சொன்னேன். கேவல கேக்குறீங்களா? இங்க வாங்க. என்ன நீ இருமா. பெரியவரிடம் நாடி வந்தா வந்தவரை எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கலாமா? என்ன காரணம்? உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சமா இருக்கா? எதுக்கு வந்தீங்களா? என்ன வந்த காரணம்? இருங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்க? வந்த காரணம்னா நீ எங்க வந்த? நான் காவலுக்கு வந்திருக்கேன். யாருக்கு பேர் என்ன? வேலிமலைச்சாரன். வேலிமலைச்சாரன்னா வேள்வி யார் செய்வா? முனிவர்கள் தான். முனிவர்கள் தான் யாரும் செய்வாங்க. அப்ப முனிவர்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தானே அது. அப்ப நான் வந்தவனே நீ எதுக்கு வந்தேன்னு என்ன எது கேக்குற? நீங்க அப்படிதான் கேட்க கூடாது. வேலிமலைச்சாரன் முதல்ல என்ன கேக்குறேங்கறத புரிஞ்சு பேசணும், அறிவுட்டத்தனமா பேசக்கூடாது. என்ன பேசுறேங்கிறது புரியுதா? வேலிமலைச்சாரல்னா முனிவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் தான் வேலிமலைச்சாரல். அந்த இடத்துக்கு நீ தான் வந்திருக்க, உன்னைய தான் கேட்கறேன் எதுக்கு வந்தேன்னு. வேலிமலைச்சாரல்னா முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடம் தான். அவங்க மேல நின்னு மலை மேல நின்னு வந்து யாகம் செய்யறாங்க. நாங்க ஓரமா சாரல் ஓரமா காவல் காக்குறோம். மலைங்கிறது எப்படி இருக்கும்? முகடா இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். அதுல எப்படி உட்கார்ந்து தவம் பண்ண கொஞ்சமாவது யோசிக்கிறவனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் அறிவு. அறிவுங்கிறது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லாமல் இவர் சொன்ன சொல்லாகினும் அச்சொல்லினுடைய உண்மை என்ன என்பதை அறிவதே அறிவு. நமக்கே ஒரு விஷயம் இயற்கையா தோணும். யாகம் செய்யற முனிவர்கள் வந்து யாகம் செய்யறாங்கடா. ஆனா சாரல் ஓரமா தான் நாங்க காவல் காக்குறோம். சாரல்ல தான் குடில் அமைக்க முடியும். ஆக யாகசாலை அமைப்பதற்கு ஒரு சமதளமான நிலப்பரப்பு தான் வேணும். வேலிமலை சாரல்ல தான் யாகம் செய்வாங்க. வேள்வி ஏன்னா நம்ம சாரல் நம்ம யாகம் செய்யறதுனால தான் மலைக்கே வேலிமலைன்னு பேரு. மலையில ஏறி உட்கார்ந்துட்டு யாகம் பண்ண முடியாது. முடியாதா? நாங்க சாரல் ஓரமா காவல் காக்குறோம். இன்னும் கல்யாணம் ஆகல. குழந்தை இருக்கா? எவ்வளவு சேட்டை பத்தீங்களா? அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலன்னு. அது என்ன கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தைய பெக்க முடியும்? ஏன் கல்யாணம் ஆகாம குழந்தை பெக்க முடியாது? கல்யாணம் ஆகாம குழந்தைய பெத்தா நம்பிராஜன் பிள்ளை வெத்து வளர்த்திருக்கா பாரு, ஊர் உலகம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தவறா சொல்லுவாங்க சாமி. நீங்க வேற விவரம் தெரியாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேரத்துல 52 விட 60 பிள்ளைய பெத்தா. நான் உங்ககிட்ட ஒரு 2 கதை சொல்றேன். இதுல யாரு தப்பா பேசுறதுன்னு சொல்றியா? சொல்லுங்க. மகாபாரதத்துல குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி. ஆமா. துர்வாசர் சந்திச்சாரு, பணிவிடை செய்தால் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. முதல் மந்திரத்தை சூரிய கடவுளை நினைத்து சொன்னா. சூரியன் கீழே இறங்கி வந்தாரு, கர்ணனை கொடுத்துட்டு போயிட்டாரு குந்திக்கு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகல. குழந்தை வந்துச்சா? கர்ணனை பெற்றெடுத்தா. பெற்றால? ஆமா. கல்யாணமே ஆகல இல்ல? குழந்தை பிறந்துச்சுல? குழந்தை பிறந்துச்சு. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்ல. கல்யாணத்துக்கு குழந்தைக்கு இல்ல. இல்ல. தாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி. இந்த மச்சகந்திய பராசரங்கிற முனிவர் வந்து சந்திச்சாரு. 2 பேரும் கூடுனதுனால பராசரருக்கும் மச்சகந்திக்கும் வேதவியாசர்னு ஒரு குழந்தை பிறந்தார். பிறந்தாரா? பிறந்தாரு. கல்யாணம் ஆச்சு மச்சகந்திக்கு? மச்சகந்தி வளர்ப்பு பிள்ளைதான். வளர்ப்பு பிள்ளைதான். கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகல. குழந்தை பிறந்துச்சா? குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுல தப்பா போச்சாங்க அதுவும்? சரி. வேதங்களை வகுத்த வேதவியாசர் பிறந்தார். ஆமா. மகாபாரதத்தை நமக்கு அதாவது
எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு வேத வியாசத்துல விநாயகர் பெருமாள் எழுதினாரு மேற்கொண்டு. நான் கேட்கிறேன், ஏன் உங்ககிட்ட கேட்டேங்கிறது தெரியணும்லப்பா. குந்தி பூஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி துர்வாசன் என்ற முனிவர் வந்து சந்திச்சாரு. குந்திக்கு குழந்தை வந்துச்சு. வியாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி பராசரனுடைய முனிவர் வந்து சந்திச்சாரு. மச்சகந்திக்கு குழந்தை வந்துச்சு. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி நாரதனுடைய முனிவர் நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. துர்வாச முனிவர் வந்து குந்தி தேவி பணிவிடை செஞ்சா. பணிவிடை செஞ்சோன்னா அவன் வளர்ப்பு பிள்ளை தானே. அந்த முனிவர் வந்தானே கல்யாணம் பண்ணாம கர்ணனை பெற்றெடுத்தாலே. பராசர முனிவர் மச்சகந்தி வளர்த்த பிள்ளை தானே. அந்த பெண்ணை வந்து வேதவேசர் பெற்றெடுத்தாலே. அந்த முனிவர்களும் வந்து வந்தாங்க. ஆனா நாரத மகரிஷி நான் வந்திருக்கேன் கல்யாணமாக. நீங்க குழந்தை பிறக்கும். எப்படிங்க கல்யாணம் ஆனாதாங்க குழந்தை பிறக்கும்? நான் வந்துட்டேன்ல. இதை பத்தி கவலைப்படாத. எப்படி உனக்கு குழந்தை பிறக்க வேண்டியதுக்கு நான் வழி செய்றேன். உங்கள மாதிரி சாமியார்களை நம்ப முடியாது நான் நினைக்கிறேன். ஏன்? ஏமா? அவ சின்ன பிள்ளை தானே. யார் மச்சகந்தி சின்ன பிள்ளை தானே. ஆனா சின்ன பிள்ளை உலக நன்மை ஆகணும்னா. அம்மா ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சத்தியவதி அவதான் மச்சகந்திங்கிறவ பிற்காலத்திலே பரிமளகந்தியாக மாற்றப்பட்டு சத்தியவதியாக வர சத்தியவதி தான் சந்தன மகாராஜாவை திருமணம் பண்ணி விசித்திரவரியன் சித்திராங்கதன் ரெண்டு பிள்ளைகளை பெற்றார். அதனாலதான் மறுபடியும் அவருடைய வம்சமே தலைத்தது. தெரியுமா? அதனால நீங்க வந்து நாரத மகரிஷி வந்திருக்கீங்க. வம்ச தலைகளுக்கு நான் காரணமா இருக்கேன். என்ன பிரச்சனை? இப்ப எங்க குல வழக்கமே கூட்டிட்டு ஓடி கல்யாணம் பண்ணிக்குவோம். நல்லா கேளுங்க. ஆனா கூட்டிட்டு ஓடி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆனா மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி குழந்தைய பெற்று எடுத்துருவேன். அதான் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு. மாப்பிள்ளை பையன் தான். உங்களை நம்பலாம்ல? மேலப்பட்டு தம்பி காளிமுத்து நம்ம பையன் தான். கட்டிக்கிறியா? காளிமுத்து காளிமுத்தை கட்டிக்கிறியா? முருகனுக்கு காளிமுத்துன்னு ஒரு பேர் இருக்கு. அடேங்கப்பா, உலக மகா சாதனை பெரிய கண்டுபிடிப்பு. என்னங்க நீங்க வேற உள்ளதுல தானங்க சொல்றேன். என்ன சாதனைனா? ஆமா, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எனக்கு தெரியாதா? முருகன் என்ன மாப்பிள்ளை கட்டிக்கிறியா? முருகன் பெருமானா? ஆமா. சாமி வந்து கடவுளாத்தான் நினைக்க முடியும். அது எப்படி கடவுள் ஆட முடியும்? யாருமா கடவுள் புருஷனை கடவுள் மாதிரி பார்க்கணுமா? ஆமா. யார் பாக்குறா சொல்லுங்க? யாராவது பாக்குறீங்க? எல்லா பேரும் பெண்கள், சில பெண்கள் பாப்பாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லா பெண்களும் சாமி மாதிரி நடந்துக்கணும். யார் நடந்துக்கிறா? நீங்க அப்படிதான் சொல்லுங்க. மூதேவியும் சீதேவியும் அக்கா தங்கச்சி தான். மூதேவிங்கிறது பெண்ணுதான், சீதேவிங்கிறது பெண்ணுதான். அப்ப மூதேவி வெளியில போலதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே காரணம் இருக்கு எல்லாத்துக்கும். முருகனை கட்டிக்கிறியா? முருகனை வந்து ரெண்டாம் தாரம் கட்டிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது. நான் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உனக்கு முருகனை கட்டுறதே பெரிய விஷயம். நான் முருகனை கல்யாணம் புரியல. நீங்க முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இந்த சவுடால ரெண்டாம் தாரமா வேற போக மாட்டேங்கிறது. நீங்க இந்த சவுடால தான் நீங்க பேசக்கூடாது. அல்லப்பா கட்டு இந்த மஸ்தகனை மனத்து அல்லப்பா கட்டு இந்த மஸ்தகனை மனத்து அவனியோ கொலை திருப்பதி தீமத்து சொல்லுங்க. ஏங்க சாமி, இந்த வேளை உங்களுக்கு தேவையா? சாமி, சாமி ஊட்டிக்கெல்லாம் போக முடியாது. ஊட்டிக்கெல்லாம் இருங்க. நாடகத்துல ஊட்டிக்கு போறேன். ஏங்க சாமி, நான் என்ன பாருங்க சாமி. நான் சொல்றது ஊட்டிக்காரர் தான் ஊட்டி போறேன்னு ஏதோ சொல்லிருப்பாங்க. ஏங்க நீங்க சொல்றது அவர்தான் நடாவும். சாமி என்ன பாருங்க. நீங்க சொல்றது ஊட்டி, நான் சொல்றது கூட்டி. அப்படி சொல்லு. சாமி ஊட்டினா எனக்கு என்ன அறியும்? இருந்தாலும் ஒரு நீங்க ஊட்டி கூட வந்து தோத்தி இருக்கறதையோ சாப்பிடால பாருங்க. சாப்பிட சேட்டையா? இது பூஞ்சிட்டு மாதிரி நொறுக்கி புளிய நொறுக்கி. நான் நொறுக்கி புளிய நொறுக்கி. எவ்வளவு அடக்காரங்க மாப்பிள்ளை பிடிக்கலனா பேசாம போங்க சாமி. ஒரு குடக்கு வந்த கண்டபடி நடக்கும் திருமணம் செய்யும். எங்க அண்ணா கண்டுபிடிப்பு எனக்கு சத்தியம். நிலவுலாவிய நீர்மணிவேணியன் காலையில் ஜோதி வம்பலத்தாடுவா மலச்சிலம்படி பாட்டி வணங்குவோம், பாட்டி வணங்குவோம், வணங்குவோம், வணங்குவோம். சம்போ மகாதேவா
விஸ்வநாதன் எச்சிக்கண்களில் ஆத்தீப்பர்கள் பிறந்தன. இந்த ஆத்தீப்பரம சரவண புழவில அங்கே பிரகந்தி, மகேந்தி, உத்தரகேந்தி, அம்பா, துலான், ராஜனி என்கின்ற 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாலிட்டு வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களா பாலிட்டு வளர்த்த காரணத்திற்காக கார்த்திகையை நாமத்தை சூட்டி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அழிந்து விட்டது. அதர்மமோ தலைவிக்கு அடிக்கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். அதர்மத்தை அழிப்பதற்காக சூரபதமனோ என் நந்தி சிவனோக்கி கிடந்து வருகின்றான். மகனே தபத்துக்கு பச்சினி வேண்டிய வரங்கள் யாது என்று கேட்போது இந்த உலகத்தில் எம்மை யாரும் அழித்து விடக் கூடாது என்று வரத்தை கேட்டான். அப்போது என்ன நன்மை இருக்கிறார் வரம் தருகின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி ஆதிபராசக்தி முன் இருக்கிறனால இந்த ஆதிபராசக்திக்கு நேரம் மட்டும் வரந்தனவா அல்லது இல்லாத நேரத்தை தருவா என்று கேட்கும்போது எனக்கு சக்தி மனதங்கள் கொடுத்தால் போது சொன்னார். அப்போது சக்தி நீங்களாக சகல மனக்களை வாங்கி கொண்டார். அது சகல மனக்கொடு சொல்லி இந்த உலகத்தை காப்பதற்காக சூரனை அழிப்பதற்காக யாம் தோன்றி சூரன் ஒன்றை தேவநகர மனம் செய்து கொடுத்துவிட்டு பண்டிகை பொன்மணியை மணக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதை பார்த்துவிட்டு வருகிறார் ஞானப்புரிய பறவை எதிர்நோக்கி காத்திருந்த பிறகு 6 மணி காரியத்தை கவனித்து பார்க்கிறார். வருகின்றார் ஞானமிடம் பறவை எதிர்நோக்கி காத்திருப்போம். கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாலே கற்பதெல்லாம் கனிமொழியாலே கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. கந்தனே உன்னை மறவே. கந்தனே உன்னை மறவே. கந்தனே உன்னை மறவே. கடவுளே முத்தமிழ் தெய்வமே ரத்னதரிப்பொருளே எட்டிக்கும் மற்றும் எட்டுக்குடி வேளாண் வந்தாரை வாழ வைப்பது வந்தமிழாடு துணையான வரவேற்பு வரவேற்கின்ற மாத்திரத்திலே நாம் தங்களை வரவேற்கின்ற காலத்தோடு நாம் தங்களை எப்படி வரவேற்க போறோம் தெரியுமா? இனிதான துணையான இனிதான துறையான இதை வேண்டைய இனிதான துறையான இதை வேண்டைய
நீ. நம்பி வரைக்க வேண்டும். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அதிக மகிழ்ச்சி, இன்னும் இல்லாத சந்தோஷம். கந்தனுக்கு கனி கண்டு வந்து கணித சிறப்பு இருக்கிறது. நிறைய சொல்லுங்க. நிறைய ஒரு பூங்கனியை கண்டுவன பூரித்தேன் முருகா 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 மாங்கனிக்கும் பேர்கடலே மாங்கனிக்கும் ஆனா இது போன்ற கனியை சொல்லுங்க கேட்கும் போது கேட்கத்தான் ஒரு மொழி நான் அந்த கனியை பற்றி விவரங்களை கேட்பதற்காக முதலிடமாக
நான் எப்படி புறப்பட வேண்டும்? எங்கு சென்றால் புகழ்மலை காத்திருக்கிறது? வைகாசி மாதம் 1ஆம் தேதி இது உங்க ஊரு யூடியூப் சேனல் அவர்கள் அமைப்பாளராக இருந்து கலிங்கிப்பட்டியில் நாடக நடைபெற இருக்கிறது. அன்பான ரசிகர்கள் மேலான ஆதரவு வழங்கும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.